கைஸ் இன்னைக்கு ரொம்ப வித்தியாசமான ஒரு படத்தை தான் உங்ககிட்ட நான் சொல்ல போறேன். இந்த படத்துடைய முடிவே ரொம்ப சர்ச்சையா இருக்குங்க. இந்த படத்துடைய ஹீரோயின் தான் கணவரோட கிட்டத்தட்ட 10 வருஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பையனும் இருக்கான். ஆனா அவங்க கணவர் எப்படிப்பட்டவர்னா எப்பவுமே வேலையில பிஸியா இருக்கிறவரு. தான் மனைவிக்காக ஒரு சின்ன நேரத்தை கூட ஒதுக்காம எப்ப பார்த்தாலும் வேலை பார்த்துக்கிட்டு தான் மனைவியோட சின்ன ஆசையை கூட நிறைவேற்றாம எரிஞ்சு எரிஞ்சு எல்லாத்துக்கும் விழுவாரு. ஸோ இது ஒரு பக்கம் இருக்க, அப்படியே இன்னொரு பக்கம் அவங்க மனைவிக்கு திடீர்னு அவங்களுடைய காலேஜ் எக்ஸ் லவ்வர் இருக்காரு பாத்தீங்களா, அவரு கால் பண்றாரு. இப்ப அவங்க ஒரு இக்கட்டான சுச்சுவேஷன்ல மாத்திக்கிறாங்க. அண்ணன் மதிக்காத கணவரா இல்ல இன்னும் காலேஜ் லவ்வ மறக்காம இப்பயும் நம்ம கூட பேசணும்னு நினைக்கிற காதலனா அப்படின்ற ஒரு முடிவெடுக்க வேண்டிய சுச்சுவேஷனுக்கு அவங்க வராங்க. இப்ப அவங்களுக்கு ஒரு வயசுல பையன் வேற இருக்க. இப்ப அந்த நேரத்துல அவங்க என்ன முடிவு எடுத்தாங்க, அப்படி அந்த கிளைமேக்ஸ் என்ன அப்படின்ற ஒரு பெரிய சர்ச்சையோட தான் இந்த கதை இருக்கும். எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம பாஞ்ச் பூரன் அப்படின்ற ஒரு வித்தியாசமான பெங்காலி படத்துடைய ஸ்டோரி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ரொம்ப தேடி கண்டுபிடிச்சு இந்த மாதிரி ஒரு கதையை கொண்டு வந்திருக்கேன். முடிஞ்ச ஒரு சின்ன லைக்கோட உள்ள வாங்க. படத்துடைய முடிவு ஒரு சின்ன மெசேஜோடையும் சர்ச்சையோடையும் இருக்கும். அதுக்கும் ரெடி ஆயிக்கோங்க. நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிறது நம்மளுடைய பிலிம் பை. படத்துடைய ஆரம்பத்திலேயே மௌலி அப்படின்ற மாதிரி ஒருத்தரை காமிக்கிறாங்க. அவரு செம்மையா சரக்க போட்டுட்டு தன்னோட மொபைல் எடுத்து யாருக்கோ வாய்ஸ் மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. கட் பண்ணா இப்ப அவர் அனுப்புனா வாய்ஸ் மெசேஜ், டைப் மெசேஜ் எல்லாமே ஒரு லேடியோடைய போனுக்கு வருது. அந்த பொண்ணுடைய பேர் தான் கீர்த்தனா. அவங்க தான் நம்ம படத்துடைய ஹீரோயினுங்க. கீர்த்தனா இந்த மெசேஜ் எல்லாம் பார்த்து ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா அவங்க பக்கத்திலேயே அவங்க கணவரான கார்த்திக் இருக்காருங்க. நான் முன்ன சொன்ன மாதிரி கீர்த்தனாவுடைய கணவர் இந்த கார்த்திக் ஒரு பிசினஸ் மேனா இருப்பாரு. எந்நேரமும் பிசினஸ் டீல் பேசுறது, வேலை விஷயமா இருக்கிறதுன்ற மாதிரி தான் அவரோட கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லாவே இருக்கும். கீர்த்தனாவுமே எப்பவுமே அவங்க ஸ்கூல் குரூப்ல இருந்து நிறைய மெசேஜ் வருங்க. அதாவது அந்த குரூப்ல அனுப்பிப்பாங்க. ஆனா அந்த குரூப்ல இருக்கிற ஒரு நம்பர் நம்மளுக்கு இப்போ பர்சனல் மெசேஜே அனுப்பியிருக்கானேன்ற மாதிரி ஷாக் ஆகுறாங்க. அதுவும் அனுப்புறவன் நம்மளுடைய எக்ஸ் லவர் அப்படின்றதுனாலையும் அவங்களுக்கு இன்னும் அந்த அதிர்ச்சி நீங்காம தான் அந்த மெசேஜ் எல்லாம் கணவருக்கு தெரியாம படிக்கிறாங்க. அதுல எல்லாமே இவங்களை வர்ணிச்சு அவ எழுதியிருக்கான் போல. அதெல்லாம் பார்த்து இவங்க ஷாக்காவ ஹஸ்பண்டுமே பக்கத்துல இருந்து யார் உனக்கு நொய்யின்னு நைட்டு மெசேஜ் அனுப்பிட்டு இருக்கிறது அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. ஒன்றும் இல்லைங்க, எல்லாமே ஸ்கூல் குரூப்ல இருந்து தான் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அங்க சமாளிக்க, சரி ஓகே காலையில எனக்கு சைனால இருந்து ஒரு மீட்டிங் இருக்கு, சீக்கிரமா எழுந்துக்கணும், சீக்கிரமா தூங்குறியான்னு சொல்லி அங்க தான் மனைவியையும் தூங்க சொல்றாரு. கட் பண்ணா இப்போ அடுத்த நாள் காலையில காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அதாவது அந்த கார்த்திக், அவரு இப்போ அந்த சைனா மீட்டிங்கையும் அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் கீர்த்தனாவும் காலையில இருந்து தான் கணவருக்கு சமைக்கிறது, தான் பையனை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறதுன்ற மாதிரி எல்லா வேலைகளையும் பார்த்துட்டு இருக்காங்க. டிஃபன் செய்யறது, இப்ப வேக வேகமா பையனுக்கு ஊட்டி விடுறது, அதுக்கப்புறம் அவனை ஸ்கூல் பஸ்ல ஏத்தி விடுறதுன்னு சொல்லி எல்லா வேலையும் இவங்க தான் பார்க்கணுங்க. இப்போ பையனையும் ஸ்கூல்ல இறக்கி விட்டுட்டு இப்போ நம்ம ஹீரோயினுக்கு திடீர்னு மனசுக்குள்ள ஒரு எண்ணம் வருதுங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஆக்சுவலி கார் ஓட்ட வராதுங்க. டிரைவர் வச்சிருப்பாங்க. அப்படி டிரைவர் போட்டு தான் அந்த கார்ல போவாங்க. அப்போ திடீர்னு தான் ஸ்கூல் பையன் அந்த மெசேஜ் அனுப்புனா பாத்தீங்களா மௌலி, அவனுடைய ஞாபகம் வருது. சரி ஒரு வீடியோ கால் பண்ணியே பேசலாமே அப்படின்னு சொல்லி அந்த மௌலிக்கும் நம்ம ஹீரோயின் வீடியோ கால் பண்றாங்க. ஏய் என்ன நீ எனக்கெல்லாம் வீடியோ கால் பண்ற, சத்தியமா நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரி அந்த மௌலி சொல்ல இவங்களுக்கு ஒரு சின்ன சிரிப்பு வருதுங்க. எப்படி இருக்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ரொம்ப நல்லா இருக்கேன், நீ போனதுல இருந்து உன்னையே நினைச்சுக்கிட்டு தான் உக்காந்துட்டு இருக்கேன்ற மாதிரி சொன்னதும் அங்க ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. சரி ஓகே நான் இப்போ வெளியே தான் வந்திருக்கேன், ஆக்சுவலி பையனை ஸ்கூல்ல விடலான்னு வந்தேன், ஃப்ரீயா இருந்தா வா பார்க்ல மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க கூப்பிட இது மௌலிக்கு ஒரு மாதிரி ஒரு ஃபீலிங்கா கொடுக்குதுங்க. நீ உண்மையாலேயே என்னதான் கூப்பிடுறியான்னு சொல்லிட்டு அடுத்த நொடியே அவரு பார்க்குக்கு ஓடி வராரு. அங்க மெல்ல தயங்கிக்கிட்டே வந்து நம்ம ஹீரோயின் பக்கத்துல வந்து உட்கார்றாரு. சரி ஓகே நைட்டு என்ன வர்ணிச்சு ஏதேதோ மெசேஜ் அனுப்பிட்டு இருக்க, இதெல்லாம் நம்ம ஸ்கூல் படிக்கும் போது பேசின மெசேஜா, அதெல்லாம் எடுத்து இப்போ ஃபார்வர்ட் பண்ணிட்டு இருக்கியான்னு கேட்க, ஏய் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இப்போ எனக்கு தோணுச்சு அதை தான் மெசேஜா அனுப்புனேன் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னதும் ஷாக் ஆகுறாங்க. மௌலி எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு உனக்கு தெரியும் தானே, எதுக்கு தேவையில்லாம என்ன நினைச்சு இப்போ அந்த மெசேஜ் அனுப்பிக்கிட்டு இருக்க, இத்தனைக்கும் என்னோட ஹஸ்பண்ட் உன்னுடைய ஃப்ரெண்டு, அதெல்லாம் ஞாபகம் இருக்குதானே அப்படின்ற மாதிரி கேட்க, எல்லாமே ஞாபகம் இருக்குதான், பட் என் காதலை இன்னும் என்னால் மறக்க முடியல, அதனால தான் அப்படி மெசேஜ் பண்ணேன் அப்படின்னு அவர் ஓப்பனாக சொன்னதும் அங்கே ஹீரோயினால எதுவுமே பேச முடியலைங்க. தேவையில்லாம ரபிஷான விஷயங்களை பேசிட்டு இருக்காத, நீ இப்படி பேசுவேன்னு தெரிஞ்சிருந்தா நான் இங்க வந்திருக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து கிளம்ப, கீர்த்தனா ஒரு நிமிஷம் இரு, உனக்கு உண்மையாலேயே என் மேல ஜீரோ ஃபீலிங்ஸ் இருந்திருந்தா நீ இங்க வந்திருக்கவே மாட்டேன், நான் அப்படி மெசேஜ் அனுப்புனதுக்கு அப்புறமும் இங்க வந்திருக்கானா சம்திங் உனக்குள்ளேயே இருக்குதானே, எதுக்கு அதை மறைச்சிட்டு இங்க இருந்து கிளம்புற அப்படின்ற மாதிரி கேட்க அவங்களுக்கு மைண்டு மாறி இன்னும் கோவத்தோட அங்க இருந்து நடக்கிறாங்க. இப்ப கட் பண்ணா இப்ப நம்ம ஹீரோயினும் அவங்க வீடு திரும்புறாங்க. காலையில அவங்க வீட்டை விட்டு போகும்போதோ அவங்க கணவர் எந்த பொசிஷன்ல உட்காந்து வேலை பார்த்துட்டு இருந்தாரோ அதே பொசிஷன்ல தான் இப்பயும் உட்காந்துட்டு இருக்காங்க. இன்னும்
இன்னும் வேலை முடியலையா, நம்ம எங்கன்னா வெளியே போலாமான்ற மாதிரி கேட்க அவர் எரிஞ்சு விளையாடாரு. ஹீரோயினுக்கு பியானோ வாசிக்கிறதுனா ரொம்ப பிடிக்குங்க. ஆக்சுவலி அவங்க ஒரு பிளேயருங்க. இப்போ அவங்களும் அந்த பியானோல வாசிக்கலான்னு கை வைக்க அப்போ திடீர்னு அவங்க கணவர் அந்த ரூம் கதவை மூடுறாரு. இப்போ அந்த பியானோவும் அவங்களால வாசிக்க முடியலைங்க. ஏன்னா அது சரியா டியூன் பண்ணாம கிடக்கு. இதை ரிப்பேர் பண்ண சொல்லி நம்ம கணவர்கிட்ட சொல்லி எவ்வளவோ நாளாச்சு. ஆனா இதை பத்தி அவரு கொஞ்சம் கூட கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டாரு. இப்போ கூட அவருக்கு அவர் வேலை தான் முக்கியம்னு இருக்காரு அப்படின்ற மாதிரி அவங்க நினைக்க கொஞ்ச நேரத்திலேயே அவங்க கணவர் வெளியே வராரு. ரொம்ப சந்தோஷத்தோட வராருங்க. என்னாச்சுன்னு கேட்கும் போதோ, நான் அந்த சைனா டீல் பேசிக்கிட்டு இருந்தேன்ல, அது இப்போ ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. இயருக்கு 10 மில்லியன் இதுக்கப்புறம் நான் சம்பாதிக்க போறேன். நம்ம வாழ்க்கையே மாறப்போகுது. இன்னும் பணக்காரனா மாற போறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு அங்க குதிக்க செய்யறாரு. என்ன சம்பாரிச்சு என்ன பிரயோஜனம், மனைவி கூட ஒரு நிமிஷம் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலையே அப்படின்ற மாதிரி இவங்க உள்ளுக்குள்ள இவங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்குங்க. ஹீரோயினுக்கு ரொம்ப நாளாவே தான் கணவரோட அட்லீஸ்ட் எங்கன்னா ட்ரிப்புக்கு போனோம், அப்படி போக முடியலனாச்சு ஒரு நாளாச்சு இந்த ஊரையாச்சும் வெளியில போய் சுத்தி பார்த்துட்டு வரணும்ன்ற மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் கேட்கும் போதெல்லாம் அவர் தள்ளி போட்டுக்கிட்டே இருக்காரு. இப்ப மறுபடியும் நம்ம ஹீரோயினுக்கு அந்த மௌலி கிட்ட இருந்து ஃபோன் கால் வருதுங்க. நான் உங்ககிட்ட ஒரு சின்ன லெட்டர் மட்டும் கொடுக்கணும், அதை மட்டும் வந்து வாங்கிட்டு போறியா அப்படின்ற மாதிரி கேட்க, நான் தான் உன்னை பார்க்க மாட்டேன் பேச மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல, நீ இந்த ஃபீலிங்கோட இருக்கிற வரைக்கும் என்னோட பேசாதான்னு சொல்ல, இந்த லெட்டர் மட்டும் வாங்கிட்டு போயேன் அப்படின்னு சொல்லி ஒரு பப்புக்கும் வர வைக்கிறாரு. அந்த இடத்துல போய் பார்த்தா ஒரு லெட்டர் இல்லைங்க, ஒரு பேராகிராஃப், ஐ மீன் ஒரு புக்கே போடலாம் போல இருக்கு. அவ்வளோ எழுதி வச்சிருக்காரு. இதெல்லாம் என்னன்னு கேட்கும் போதோ, நீ இல்லாத இந்த 10 வருஷத்துல உன்னை நினைச்சு நான் எழுதின லெட்டர்ஸ் தான் இது எல்லாமே கோர்த்து வச்சிருக்கேன். இதெல்லாம் உனக்கு டைம் கிடைக்கும் போது உட்காந்து படி அப்படின்ற மாதிரி சொன்னதும் ஹீரோயின் ஒரு மாதிரி எமோஷனல் ஆகுறாங்க. நினைச்சு பாருங்க, ஒரு பக்கம் இவங்க அன்பு காட்டணும்னு நினைச்சாலும் 10 வருஷமா இவங்க மேல துளி கூட அன்பு காட்டாம எந்நேரமும் வேலையை பார்த்துட்டு இருக்கிற கணவர், ஆனா இன்னொரு பக்கம் இவ்வளோ அன்பு காட்டி ஒவ்வொரு நாளும் இவங்களை ரசிச்சு ரசிச்சு வாழ்ந்துட்டு இருக்கிற காதலன். ஸோ இப்படி இக்கட்டான சுச்சுவேஷன்ல ஹீரோயின் மாற்றாங்க. ஆனாலும் அவங்க திருமணம் ஆயிடுச்சு, தனக்கு ஒரு பையன் இருக்கான் அப்படின்ற ஒரு விஷயம் அவங்கள தடுக்குதுங்க. அதனால மனசை கல்லாக்கிக்கிட்டு அவங்க அந்த லெட்டர்லாம் வாங்கியிருப்பாங்க பாத்தீங்களா, அது எல்லாத்தையுமே அங்க இருக்கிற டஸ்ட்பின்ல போட்டுட்டோம் அங்கிருந்து கிளம்பலான்னு பார்க்க அதுக்குள்ள ஹீரோயினுக்கு அவங்க கணவர் வேற கால் பண்ணிடுறாரு. எங்க இருக்க, ஆக்சுவலி இங்க கமிட்டி மீட்டிங்காக வந்திருக்காங்க, கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு வந்துருவேன்ற மாதிரி அவங்க பொய் சொல்றாங்க. இதெல்லாம் பின்னாடி உட்காந்து நம்ம மௌலியும் கவனிக்க, எதுக்கு நீ பொய் சொல்லணும், என் கூடயே இருக்கன்ற மாதிரி உன் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லலாம்ல, உன் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு தானே நானு. ஆமாங்க, இந்த ஹீரோ ஹீரோயின் இந்த மௌலி எல்லாருமே ஒரே இடத்துல படிச்சவங்க, அதனால தான் அவர் அப்படி சொல்லியிருப்பாரு. ஏன் உண்மையை சொன்னா என்ன அப்படின்ற மாதிரி அவர் கேட்கும் போதோ, உண்மையை சொன்னாதான் தெரிஞ்சிருமே, எனக்கு எது கம்ஃபர்டபுளோ அதை நான் பேசுறேன், நீ எதுக்கு தேவையில்லாம எல்லாத்துலயும் தலையிடுறேன்னு சொல்லிட்டு இப்போ அவங்க அங்க இருந்து வேகமா கிளம்புறாங்க. இப்ப இந்த மௌலி இருக்காரு பாத்தீங்களா, அவரு தான் அம்மா கிட்ட பேசிட்டு இருக்காருங்க. மௌலிக்கும் இப்போ 38 வயசு ஆகுது. திருமணம் பண்ணாமையே இருக்கியரா அப்படின்ற மாதிரி கேட்கும் போதோ, இன்னும் என் மனசுல அந்த கீர்த்தனா தான் இருக்கா. கீர்த்தனாக்கு திருமணமாகி ஒரு பையன் இருக்கான், பட் இருந்தாலும் அவளுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு தோணுது. அது கரெக்டா தப்பாமா அப்படின்ற மாதிரி கேட்க அவங்க அம்மாவோ அந்த பொண்ணுக்கு ஓகேவான்னு கேக்குறாங்க. அவளுக்கும் ஓகே தான் நினைக்கிறேன், பட் என்கிட்ட சொல்ல மாட்றா, ஆனா நான் கூப்பிடும் போதெல்லாம் வரா, அப்படின்னா அவளுக்கு ஓகே தானேன்ற மாதிரி கேட்க, அப்படின்னா பார்த்தா அந்த பொண்ணுக்குள்ளேயே ஒரு ஃபீலிங் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஆனா அந்த பொண்ணோட பர்மிஷனோட நீ அவளை திருமணம் பண்ணிக்கோ, முதல்ல அவ ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து விவாகரத்து வாங்கட்டும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. இது மூலியமா வீட்லயும் கிரீன் சிக்னல் கிடைச்சிருச்சுன்ற ஒரு சந்தோஷத்தோட மௌலி அங்க இன்னும் சந்தோஷம் ஆவறாரு. அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் அவங்களோட வீட்டுல இருக்கும் போதோ அவங்க வீட்டு காலிங் பெல்லை யாரோ அடிக்கிறாங்க. ஹீரோவான கார்த்திக் கதவை திறந்து பார்த்தா அங்க இந்த மௌலி வந்து நிக்கிறாருங்க. கூட 2 பேரை வேற கூட்டிட்டு வந்திருக்காரு. இதை பாக்குற ஹீரோயினுக்குமே பெரிய அதிர்ச்சிங்க. ஹீரோ அங்க என்ன வேணும் அப்படின்ற மாதிரி மௌலி கிட்ட கேட்கும் போதோ, ஒன்னும் இல்ல, இவங்க 2 பேருமே இந்த பியானோவை டியூன் பண்றவங்க, உன் மனைவி தான் சொன்னா இந்த பியானோவை டியூன் பண்ணாம ரொம்ப நாளாவே இப்படி இருக்குன்ட்டு, அதான் டியூன் பண்றதுக்காக கூட்டிட்டு வந்திருக்கேன்னு சொல்ல, ஓ அப்படியாடா, சரி உட்காரு அவங்க டியூன் பண்ணட்டோம்னு சொல்லிட்டு இவர் வழக்கம் போல மீட்டிங் அட்டென்ட் பண்றதுக்காக போயிடுறாரு. இப்ப மௌலி அங்க ஹீரோயின் பக்கத்திலேயே வந்து உட்கார ஹீரோயினுக்கு இதெல்லாம் ரொம்ப ஷாக்கிங்கா இருக்குங்க. நீ என்ன தைரியத்துல வீட்டுக்கு வந்த, இப்படிதான் வருவியா அப்படின்ற மாதிரிலாம் கத்துறாங்க. நான் தான் இதுக்கப்புறம் நம்ம மீட் பண்ண வேணாம், என்ன தொல்லை பண்ணாதன்னு சொல்லிட்டல, என் ஹஸ்பண்ட் வேற இங்க இருக்காரு, உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்குன்ற மாதிரிலாம் அவங்க கேக்குறாங்க. நீ உன் ஹஸ்பண்ட் கிட்ட ரொம்ப நாளா ஒரு விஷயத்த கேட்டுட்டு இருந்த, அவர் பண்ணல, உனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் இங்க அவங்கள கூட்டிட்டு வந்தேன், அதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்க, பேசாம அமைதியாரு, எதுவா இருந்தாலும் இந்த வீட்டுல இருந்து வெளியே போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்திலேயே இந்த மௌலியோட நம்ம ஹீரோயின் ஒரு பார்க்குக்கு வராங்க. இங்க பாரு, இதெல்லாம் ஜோக் இல்ல, எனக்கு ஆல்ரெடி திருமணமாகி ஒரு பையன் இருக்கான்,
புரியுதா இல்லையா? என்னால உன்னை லவ் பண்ணிக்கிட்டோ இல்ல உன்னை என் கணவரை விட்டுட்டு 2வது திருமணம் பண்ணிக்கிட்டோலாம் என்னால வாழ முடியாது. நான் அப்படிப்பட்ட குடும்பத்திலையும் அப்படிப்பட்ட சொசைட்டிலையும் வாழல. அதை புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல, வேறு இருக்கிறது ஒரு லைஃப் தான். இந்த லைஃப்ல நம்ம சந்தோஷமா இருக்கணும். தனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சந்தோஷத்தை தூக்கி போட்டுட்டு இருக்கிற லைஃப் எல்லாம் நீ வேஸ்ட் பண்ணிக்கிட்டு தேவையில்லாம செத்து போயிடாத. ஸோ புரிஞ்சுக்கோ, இந்த லைஃபை நம்ம சந்தோஷமா வாழ்ந்துட்டு போவோம். ஒன்றும் கெட்டு போறது இல்லை. உன் ஹஸ்பண்டை நீ டைவர்ஸ் பண்ணா கூட அவன் அதை பத்திலாம் ஃபீல் பண்ண மாட்டான். உட்காந்து வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருப்பான். நம்ம புதுசா ஒரு லைஃப் ஆரம்பிப்போம். உன் பையனை நான் என் பையனா கூட அக்செப்ட் பண்ணிப்பேன் அப்படின்னு இவர் எவ்வளவோ விஷயங்களை பேசுறாருங்க. ஆனா அதுக்கும் நம்ம ஹீரோயின் சம்மதிக்கிற மாதிரி தெரியல. எங்க வீட்டுல கூட நான் பேசிட்டேன், எங்க அம்மா கூட அதுக்கு ஒத்துக்கிட்டாங்கன்ற மாதிரிலாம் அங்க மௌலி சொல்லி பார்க்க, அப்பயும் ஹீரோயின் நீ அதிக பிரசங்கித்தான பண்ணிக்கிட்டு இருக்க, உங்க அம்மா கிட்ட எல்லாம் எதுக்கு தேவையில்லாம இதை சொல்ற, ரியாத்தனமா உன்னை மீட் பண்ணோன்னு கூப்பிட்டுட்டேன், அதுல இருந்து நான் பாடா படுறேன்டா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா அவங்க என்னதான் திட்டுற மாதிரி மௌலி கிட்ட பேசியிருந்தாலும் மௌலியை விட்டு அங்க உடனே போக கூடாது, கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போனோம். மௌலி தான் பின்னாடி சுத்துறது எல்லாத்தையும் ஒரு ஓரத்துல அவங்க மனசு ரசிக்க செய்யுதுங்க. அதனாலதான் ஹீரோயின் மௌலி என்ன பண்ணாலும் மறுபடி மௌலி கிட்ட அவங்க பேசிக்கிட்டு இருக்க காரணங்க. சரி ஓகே, பேசாம நம்ம ஒரு டாக்டர் கிட்ட போயிட்டு இல்ல ஒரு சைக்காட்டிஸ்ட் கிட்ட போயிட்டு நம்ம உண்மையாலேயே வேற ஒரு லவ் ட்ராக்குக்கு போயிட்டோமா, நம்ம மனசு எப்படி இருக்கு, நம்ம மூளை என்ன பண்ணுது அப்படின்றத விசாரிச்சுட்டு வந்துருவோன்ற மாதிரி வராங்க. அப்படி அந்த டாக்டர் கிட்டயே வந்து அதை பத்தி கேக்குறாங்க. அதை பத்தி கேட்கும் போதே அந்த டாக்டர் ஒரு விஷயத்த சொல்றாருங்க. உன்னை காதலிக்கிறதா சொல்ற அந்த பையனுக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் என்னன்னு கேக்குறாரு. தெரியல, என் கூட பேசணும்னா அவனுக்கு பிடிக்கும், மத்தபடி அவனுக்கு என்ன பிடிக்கும்லாம் எனக்கு தெரியலன்ற மாதிரி சொல்ல, இப்போ உன் ஹஸ்பண்டுக்கு பிடிச்ச விஷயம்லாம் என்னன்ற மாதிரி கேட்க, அவருக்கு வேலை பார்க்கறதுனா பிடிக்கும், இந்த குழம்பு வச்சா சாப்பிடுறது பிடிக்கும்ன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. இப்போ இதுல உன்னோட ப்ரையாரிட்டி அப்படின்னு பார்த்தனா, உனக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது உன்னை காதலிக்கிற பையன்தான். நீ உன் கணவரை பத்தி சொல்லும் போதெல்லாம் அவருக்கு பிடிச்ச விஷயங்களை தான் சொன்னனே தவிர அதுல உன்னை நீ சொல்லல. அதை வச்சே நீ கவனிச்சுக்கலாம், உனக்கு யாரு அதிக காதலை கொடுக்குறா, நீ யாரு கூட இருக்கணும்ட்டு ரொம்ப யோசிக்காத. ஒரு நல்ல இசைய கேளு, ஒரு நல்ல மியூசிக் உன் மைண்ட உன்னை ஒரு நல்ல முடிவை எடுக்க வைக்கும் அப்படின்ற மாதிரியும் அவரு சொல்றாரு. இப்ப ராத்திரி நம்ம ஹீரோயின் அவங்களோட வீட்டுல இருக்கும் போதோ வழக்கம் போல அவங்க கணவர் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஹீரோயினோட பெர்மிஷன் இல்லாமயே அவங்க பக்கத்துல வர மாதிரியோ அவங்களோட ஒன்னா இருக்கிற மாதிரியெல்லாம் அங்க காட்டுறாங்க. அவருமே இப்பதான் மைண்டு ரொம்ப ரிலாக்ஸ் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோயினுக்கும் யாருக்கு அப்படின்ற ஒரு கேள்வியை எழுப்புறாங்க. என்ன புதுசா யாருக்குன்ற மாதிரிலாம் கேள்வி கேட்கற, ஏன் நமக்கு தான் 2 பேருக்கும் தானே இது ரிலாக்ஸ் ஆகி இருக்குன்ற மாதிரி கேட்க, ஓ அப்படியா அப்படின்ற மாதிரியும் அவங்களோட பதில் இருக்குங்க. ஏன்னா அந்த இரவு நம்ம ஹீரோயின் அவங்க கணவர் கிட்ட இருந்து ஒரு நரகத்தை தான் அனுபவிச்சிருப்பாங்க. இப்ப இது எல்லாமே முடிஞ்சதோ அவங்க கணவருமே நாளைக்கு USA இருந்து ஒரு கிளைண்ட் கால் பண்ணுவாரு, அதுக்காக நான் மறுபடியும் சீக்கிரமா எழுந்துக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே தள்ளி போயிட்டு ஒரு ஓரத்துல படுத்துறாரு. ஹீரோயினுக்கு அது ஒரு மாதிரி சுருக்குன்னு இருக்குங்க. இப்ப அடுத்த நாளுமே நம்ம ஹீரோயின் பார்க்ல உட்காந்து ஒரு விஷயத்தை யோசிக்கிறாங்க. அந்த டாக்டர் சொன்ன மாதிரி ஒரு இசையை கேட்டுட்டு அங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அப்படி அந்த முடிவு அவங்களுடைய எக்ஸ் லவரான மௌலியோடைய வீட்டுக்கு கொண்டு போகுதுங்க. ஹே ஃபைனலி நீ வந்துட்டியா, இந்த வீடு முழுக்க உன்னோட நினைப்புகள் தான் இருக்கு அப்படின்ற மாதிரி மௌலியும் அங்க சொல்லிக்கிட்டு இருக்க, அதெல்லாம் ஹீரோயினை எமோஷனல் ஆக்குது. ஆனாலுமே அவங்க ஒரு பையனுடைய அம்மா, அந்த ஸ்தானத்துல இருந்து என்னதான் நம்ம மைண்ட் இப்படி சொன்னாலும் மனசு அங்க போன்னு சொன்னாலும், மௌலி இதை நான் கட் அண்ட் ரைட்டா உங்ககிட்ட சொல்லதுக்கு தான் வந்தேன். இன்னியோட நமக்குள்ள இருக்கிற எல்லா பாண்டுமே முடிவுக்கு வருது. இதுக்கப்புறம் உன் கூட ஃப்ரெண்டா கூட பேச மாட்டேன். ஏன்னா நான் ஒரு குழந்தையோட அம்மா, ஒரு கணவருடைய மனைவி. சோ இன்னைக்கு நைட்டு நீ சரி பண்ணி கொடுத்த அந்த பியானோல என்னோட கடைசி கச்சேரி ஒண்ணு இருக்கு. அந்த கச்சேரியில வந்து நீ கலந்துக்க, உனக்காக அங்க ஒரு பாட்டு வாசிக்கிறேன், அதை கேட்டுட்டு நீ அங்கிருந்து கிளம்பிடு. அதுக்கப்புறம் நீ யாரோ நான் யாரோ அப்படின்ற மாதிரி சொன்னதும் மௌலியும் ஒரு மாதிரி எமோஷனல் ஆகுறாருங்க. கட் பண்ணா இப்ப ராத்திரி அந்த பியானோல உட்காந்து நம்ம ஹீரோயின் வாசிச்சுட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்திலேயே அந்த இடத்துக்கு மௌலி வராங்க. குடிச்சிட்டு தாங்க வந்திருக்கான். அங்க பக்கத்துல ஹீரோயினுடைய கணவர் இந்த கார்த்திக் நின்னுட்டு இருக்காருங்க. அவர் தள்ளி விட்டுட்டு இப்போ ஹீரோயின் பக்கத்துல வந்து மௌலி நிக்கிறான். அதை பாக்குற ஹீரோயினோட கணவருக்கும் ஒரு மாதிரி ஆகுது. இவன் என்ன ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கிறானே அப்படின்ற மாதிரிலாம் நினைக்கிறாரு. சோ அந்த பாட்டை கடைசியா தான் காதலி வாசிச்சதை கேட்டுட்டு அவர் கண் கலங்கி இந்த நினைப்போடைய என் முழு வாழ்க்கைய வாழ்ந்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் அங்க இருந்து கிளம்ப, கற்பனா இப்ப ராத்திரி நம்ம ஹீரோயின் அவங்களுடைய பெட்ரூமுக்கு வராங்க. அங்க அவங்க கணவர் கொஞ்சம் டிஸ்டர்ப்டா உட்காந்துட்டு இருக்காருங்க. என்ன போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்க, ஒன்னும் போல மௌலி நம்ம கூட படிச்ச ஃப்ரெண்ட் அப்படின்றதுனால தான் நான் அவனை கூப்பிட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. இப்ப ஹீரோயினும் அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட உங்க வேலை எல்லாம் முடிஞ்சுதா, நம்ம எங்கன்னா ட்ரிப் போயிட்டு வரலாமா அப்படின்ற மாதிரி கேட்க, நான் தான் சொன்னல USA கிளைண்ட் இருக்காங்க, அவங்களோட மீட்டிங் போயிட்டு இருக்கேன்ட்டு, என்னால வர முடியாது, நீ போனோம்னா தனியா இல்ல உன் ஃப்ரெண்டை கூட்டு கூட போயிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்ப நான் மௌலியை கூட்டிட்டு போலாமா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்க, ஹீரோ அங்க ஷாக் ஆகுறாரு.
அப்படியே ஹீரோயின் பக்கத்துல வராரு. நீ என்னோட மனைவி, நீ எப்படி இன்னொரு பையனோட இன்னொரு ட்ரிப்புக்கு போக முடியும்? அது என்னன்னு உனக்கே புரியும். முதல்ல இந்த மாதிரி கேள்விலாம் கேட்கிற வேலை வச்சுக்காத. எனக்கு ஒர்க் ப்ரெஷரா இருக்கு, அதனால தான் வர முடியலன்னு சொல்றேன். இந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சிட்டேன்னா நான் உன் கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ண போறேன். எனக்காக கொஞ்சம் அவகாசம் கொடு அப்படின்ற மாதிரிலாம் அவரு கேட்கிறாரு. இப்போ தான் மனைவியோட பர்மிஷனே இல்லாம அவங்க பக்கத்துலயே வந்து கொஞ்சம் நெருங்கி இருந்துட்டு இப்ப அவர் போய் தூங்கிடுறாருங்க. இப்போ ஹீரோயினும் மனசுல நினைக்கிறாங்க, இந்த மாதிரி அவகாசம் தான் கிட்டத்தட்ட 10 வருஷமா இவர் கேட்டுட்டு இருக்காரு. இது வரைக்கும் நமக்காக அவரு ஒரு சின்ன நேரத்தை கூட ஒதுக்குனது இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப அடுத்த நாள் காலையில அவங்க ஒரு விபரீத முடிவை எடுக்கிறாங்க. அவங்க லக்கேஜ் எல்லாம் பேக் பண்றாங்க. இப்போ அந்த காரை டிரைவர் போட்டு தாங்க அவங்க எப்பவுமே ஓட்டிட்டு போவாங்க. ஆனா டிரைவரே இல்லாம அந்த காரை அவங்க எடுத்துக்கிட்டு வேகமா மௌலியோடைய வீட்டு வாசலுக்கு வந்து நின்னுட்டு இருக்காங்க. மௌலியுமே தான் காதலி தன்னை வேணான்னு சொல்லிட்டா அப்படின்ற ஒரு சோகத்துல அந்த ஊரை விட்டு பக்கத்து ஊருக்கு எங்கேயோ போறாரு போல இருக்கு. ரயில்வே ஸ்டேஷனுக்கு நடந்து போயிட்டு இருக்காரு. டே மௌலி, டே உன்னதாண்டா, வா காருக்குள்ள வந்து ஏறு, நான் உன்னை ரயில்வே ஸ்டேஷன்ல டிராப் பண்றேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு இப்போ அந்த மௌலியோட சேர்ந்து இவங்க ஒரு ட்ரிப்புக்கு கிளம்புற மாதிரி அங்க காட்ட கட் பண்ணா இங்க காலையில எழுந்துக்கிற நம்ம ஹீரோவுமே தான் வீட்டு வாசல்ல கார் இல்லாததை கவனிக்கிறாரு. ஆனா டிரைவர் அங்க இருக்காரு. யார் கார் எடுத்துட்டு போனான்னு கேட்டதுக்கு உங்க மனைவி தான் எடுத்துட்டு போனான்னு சொல்ல, என் பொண்டாட்டிக்கு கார் எப்போ ஓட்ட தெரியும்ன்ற மாதிரி அவர் ஷாக் ஆகுறாரு. ஹீரோயினுக்கு கால் பண்ணா அவங்க வேற ஒருத்தரோட தொடர்புல இருக்காங்கன்ற மாதிரி அந்த கால்ல வர இவர் ஒரு மாதிரி சோகமாகறாரு. அது வரைக்கும் வேலைன்னு முடங்கி போன நம்ம ஹீரோ கார்த்திக்குமே இப்போ தான் மனைவியை நினைச்சுக்கிட்டு வேலையே பார்க்க முடியாம அங்க தவிக்க இப்ப நம்ம ஹீரோயின் அந்த மௌலியோட ஒரு ட்ரிப்பு போற மாதிரி இந்த கதை முடியுதுங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் மௌலியோடயே மொத்தமா போறாங்க அப்படின்ற மாதிரி காட்டல, அவங்களுக்கு பிடிச்ச கொஞ்ச நேரத்தை செலவிடுறதுக்காக அவங்க அந்த ட்ரிப்புக்கு போறாங்க. ஸோ இப்படி ஒரு சர்ச்சையான கிளைமேக்ஸோட தான் இந்த படத்துடைய கதையை முடிக்கிறாங்க. ஸோ நீங்க கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, நம்ம ஹீரோயின் எடுத்த முடிவு கரெக்டா தப்பா, அவங்க என்ன பண்ணிருக்கணும் அப்படின்ற மாதிரி நல்ல கமெண்டா இருந்ததுன்னா பின் பண்ணி விடுறேன். அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.